TK Mathematics Class 10th Exercise 7.1. A solid iron cylinder has total surface area of 1848 square meter. Its curved surface area is 5 of 6th of its total surface area. Find the radius and the height of the iron cylinder. ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வளைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்கு எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காணவும். கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க. வளைபரப்பை மொத்த புறப்பரப்பை வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆரம் ஆர் அப்படிங்கிறதையும் உயரம் ஹச் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப உருளையின் வளைபரப்பு, உருளையோட வளைபரப்பை எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த புறப்பரப்புல 5 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் எழுதணும். அப்ப உருளையோட வளைபரப்புக்கு ஃபார்முலா 2πr(h). 5/6 இன்ட்டு மொத்த புறப்பரப்பு கொஸ்டின்ல இங்க கொடுத்துருக்காங்க 1848. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 6 9 2 2 4 4 2 8 1 3 3 3 9 8 3 24 8 40 0 பாக்கி 4 அந்த 4 இங்க போனோம் 5 15. அப்ப 2πr(h) ஓட வேல்யூ 1540. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா, மொத்த புறப்பரப்புக்கு மதிப்பு தெரியும். அப்ப மொத்த புறப்பரப்பு 1848. மொத்த புறப்பரப்பு என்ன? 2πr(h + r). 1848. 2πr உள்ள அப்படியே மல்டிபிள் பண்றேன், h + 2πr². ஆரையும் மல்டிபிள் பண்ணா இங்க r² = 1848. இங்க ஆல்ரெடி நம்ம வளைபரப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா 2πr(h)ன்னு, அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1540 + 2πr². அப்ப 1848. இதுல இருந்து 2πr² = 1848 - 1540. இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் வேல்யூஸ் தெரிஞ்சதை. 2 × 22/7ன்னு பையோட மதிப்பு எடுத்திருக்கேன். இன்ட்டு r². இதை மைனஸ் பண்ணா 308 வரும். ஓகேவா? இப்ப r² கண்டுபிடிக்கணும். அப்ப 308 × 7, இங்க 2 × 22. 1 11 11, 2 11 22. இங்க வந்தீங்கன்னா 2 11 22, பாக்கி 8 8 11 வரும். 1 2 14. இப்போ 1 2 7 2 14. அப்ப r² ஓட வேல்யூ 49 அப்படின்னா r ஓட வேல்யூ 7. இங்க சதுர மீட்டர்னு முடிச்சிருக்கிறதுனால இப்ப 7 மீட்டர்னு எழுதணும். ஆரம் கண்டுபிடிச்சிட்டோமா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்ப உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உயரத்துக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இல்ல இதுல சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி. ஆனா இது கொஞ்சம் பெருசா இருக்கா, அப்ப நம்ம இந்த சின்னதா இருக்கிறத எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்தீங்கன்னா 2πr(h) அதுல வேல்யூ 1540. இப்ப இதுல தெரிஞ்ச மதிப்பெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி தெரியாத அந்த ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். 2 × 22/7 ஆரம் தான் இப்ப கண்டுபிடிச்சோமா 7 × h = 1540. இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆயிடும். 44 h = 1540. h ஓட வேல்யூ 1540/44. கேன்சல் பண்ணுங்க. 2ஆம் வாய்ப்பாடுல பண்ணீங்கன்னா 22 7 2 14 பாக்கி 1 7 2 14 0 1 11 11 2 11 7 11 70 70 2ஆல் அடிச்சா 35. இங்கேயும் மீட்டர். எப்படி மீட்டர்னு சொன்னேன்? மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர்னு முடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம இங்கேயும் மீட்டர் தான் முடிக்கணும். இப்ப ஹச்சோட வேல்யூ 35 மீட்டர்.
சப்போஸ் ஆப்ஷன்ல எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து இதே ஆன்சரை குடுத்துட்டு மீட்டர், சென்டிமீட்டர்ன்னு சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. அத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. தேங்க் யூ.